கிராசரி பட்ஜெட் என்ன பண்ணாலும் ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பார்ட் 1 வீடியோவில் குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து சிலது நான் பல்காக வாங்கவே மாட்டேன், வாங்கி வச்சா வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம பல்காக வாங்குறது மூலமாக எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து அந்த ரேஞ்சிலேயே வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கிராசரி லிஸ்ட்டுன்னா குக்கிங் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதை தாண்டி நம்மளோட வான்ஸ் வந்து அங்கே நிறைய இருக்கும். அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து நம்ம கிராசரி லிஸ்ட்டில் தான் வச்சுருப்போம். பட் வந்து நமக்கே அது தெரியாது, இதுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, பேஸ்ட்டு, இது மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நம்ம சில டைம் வந்து கிராசரிஸ்லேயே கொண்டு வந்துடுவோம். பட் நீங்கள் வந்து இந்த கிராசரிஸில் வந்து அந்த எசென்ஷியலாக இருக்கிற நம்ம க்ளீனிங் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸை மட்டும் நம்ம வந்து கிராசரிஸில் வச்சுக்கிறது நல்லது. இப்போ பேஸ்ட்டாக இருக்கட்டும், சோப்ஸாக இருக்கட்டும், இதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்கின் கேர் பண்ணுற நிறைய விஷயம் இருக்கும்ல, ஷாம்பூ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷாம்பூ தான் யூஸ் பண்ணணும், இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் வச்சுக்கணும். ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் கேரில் கொண்டு வந்துடணும், கிராசரிஸில் கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு கிராசரிஸ்ங்கிறது நம்ம தனியாக வந்து பிரித்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான க்ளீனிங் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம க்ளீனிங்னு சொல்லும்போது நமக்கு டிஷ்வாஷ் லிக்விட் தேவைப்படும். வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மிஷினுக்கு லிக்விட் தேவைப்படும். அப்புறம் வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிட்டர்ஜென்ட் சோப்பு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே கூட நம்ம வந்து கிராசரிஸில் தான் கொண்டு வரோம். பட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவையில்லாமல் நிறைய வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக பார்க்கும்போது கிராசரி பட்ஜெட்டுமே வந்து அதிகமாக காட்டும். அதை நான் நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம 2 to 3 monthsக்கு நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த ப்ராடக்டை வந்து வாங்க வேண்டியதில்லை. அதில் வந்து முக்கியமாக நான் வந்து டிஷ்வாஷ் லிக்விடு அண்ட் மிஷின் லிக்விட், டிட்டர்ஜென்ட் லிக்விட், இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக நம்ம பல்காக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஸோ நான் எப்போவுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்குவேன். பல்காக வாங்குறது எப்போவுமே ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அப்படிங்கிறது பல்கில் வாங்கும்போது ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் டீப்பராக போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்குகிற எல்லாமே வந்து சோப் ஆயில் தான் பேஸ், அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சோப் ஆயில் தான். பட் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நிறைய வந்து எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் அதில் விஷயமே. மற்றபடி இந்த பிராண்டில் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து பல்காக வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 லிட்டர் பேக், 5 லிட்டர் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒரு 2 monthsக்கு வந்து அதை வாங்கணும், ரீபர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத நான் யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்குது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 months ஒன்ஸ் வர மாதிரி நம்ம யூசேஜை பொறுத்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அந்த கிராசரி பட்ஜெட்டுங்கிறது அந்த லிமிட்லேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஹவுஸ் ஹோல்டு க்ளீனிங் ப்ராடக்ட்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய நம்ம வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். பட் ஒரு ப்ராடக்ட் போதும் அப்படின்னு நினச்சி நம்ம லிமிட்டடாக வச்சுருந்தாலும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது அவங்கவுங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய துணி வந்து கையில் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சோப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். பட் ஒரு சில கிளாத்ஸ்க்கு மட்டும் நான் வந்து சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன சோப் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் நிறைய வாங்கி வச்சேன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி தான் ஃப்ளோர் க்ளீனிங், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து முடிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று வாங்கினோம் அப்படின்னா நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இல்லை இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டே இருந்தோம்னா நிறைய ப்ராடக்ட் வந்து குமிஞ்சு கிடக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து எம்டி ஆகும்போது ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து நமக்கு கரெக்டாக ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்று வாங்கிக்கிட்டால் போதும். நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கி வச்சுருக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டீ, காஃபி, நட்ஸு, இது எல்லாமே டார்க் சாக்லேட், இது மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். நான் அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி 2 months வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு அதுலேயே வந்து 50-100 rupees வந்து கம்மியாக வரும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியாக பண்ணும்போது இப்போ 100 கிராம் 200 கிராம் இது மாதிரி நம்ம நட்ஸ் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும். பட் 1/2 kg 1 kg அது மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா ப்ரைஸ் கம்மியில் வாங்க முடியும். இப்போ நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நட்ஸுங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து இந்த நட்ஸை வந்து ஸ்நாக்ஸ்லேயே ஆட் பண்ணி வச்சுருவேன்.
ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸில் இதை கொண்டு வரும்போது க்ராசரி பட்ஜெட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்நாக்ஸோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஸ்நாக்ஸ் அவ்வளோ வாங்கி சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அன்ஹெல்த்தியாக பிஸ்கட் அது இதுன்னு சாப்பிட்றோன்னா அது வந்து கட் ஆகும். நான் சொல்கிற இந்த எல்லா விஷயத்துக்கும் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பட்ஜெட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணணும். ஸோ அதை நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதை பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயமே உங்களுக்கு புரியும். நீங்கள் பட்ஜெட் பண்ணாமல் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐடியாவுமே தோணாது. ஒருவேளை இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறது, பட்ஜெட் வந்து சேலரிக்கு எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ பவுடர், காஃபி பவுடர் இதுவுமே வந்து நான் பல்கில் வாங்கி வச்சுருவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கெட்டு போக போகிறதில்ல. பட் நம்ம ரெகுலராகவும் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்காக வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, அதே சமயம் வந்து ரேட்டும் நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். பல்கில் வாங்கணும் அப்படின்னா இது தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு க்ராசரி லிஸ்ட்டில் வர்ற ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ். இப்போ பூஜா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நமக்கு வந்து நிறைய இருக்கும். நம்ம ஒரு கடைக்குள்ளே போனோன்னா நிறைய ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணும் அப்படிங்கிறது நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து விளக்கேற்றுவேன். எனக்கு வந்து விளக்கேற்றுறது பிடிக்கும். பட் அகர்பத்தி யூஸ் பண்ணுறது வந்து நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வீக்லி கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போல்லாம். ஏன்னா அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அந்த புகையினால் வந்து நமக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைச்சிட்டேன். பட் இது வந்து நான் பர்சனல் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஒகேஷ்னலாக தான் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து தாராளமாக க்ராசரி பட்ஜெட்டில் கம்மியாக தான் வரும். நம்ம ரெகுலராக தினமும் வந்து அகர்பத்தி ஏற்றுறோம், தினமும் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். மந்த்லி பட்ஜெட்டில் வந்து பூஜா ஐட்டம்ஸ்னே வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வேலையும் தனியாக இருக்கும். இது போக இந்த கற்பூரம் வந்து நான் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இந்த திருஷ்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சுற்றி போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆயிருமோ, சுற்றி போட்டால் சரியாக போயிருமோ அப்படிங்கிறது இருக்குது. இது சயின்டிஃபிக்காக இருக்கா என்னன்னு தெரில, பட் நான் அதை வந்து பண்ணுவேன். இது மாதிரி மினிமலிஸ்டிக்காக நான் வந்து இந்த பூஜா ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமாக இருக்கும். நான் அந்த டைமில் வந்து வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நம்ம இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். சில ஃபேமிலிஸில் வந்து இதெல்லாம் ரிச்சுவல்ஸாக பண்ணணும், எவ்ரி டைம் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பூஜா ரூம்லாம் பெருசாக கட்டிடுவாங்க, பட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது அதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கும் வந்து பக்தியெல்லாம் இருக்குது, எனக்கும் வந்து குலதெய்வத்தில் நம்பிக்கை இருக்குது. பட் நிறைய சாமி ஃபோட்டோ வச்சுருக்கணும், நிறைய வந்து பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இல்லை. இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த சின்ன ஒரு பிளேஸில் வந்து ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு பொதுவான ஒரு சாமிங்கும் போது எனக்கு ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ இருந்தால் போதும். மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அது மாதிரி கூட இன்ட்ரெஸ்ட் வரலாம். வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவேன். பட் இப்போ வந்து எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. நான் வந்து ஒரு கிராட்டிடியூடோட எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற திருப்தியே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கைனா என்னென்னா, நம்மளை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்மளோட தாட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தாலே வந்து நமக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கிறேன். இது எல்லாமே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.